எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம் சித்தம் போல் இன்றைய நாள் என்னை நடத்தி செல்ல போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆரம்ப ஜெபத்தில் இருந்து முடிவு ஜெபம் மட்டும் உம்முடைய வல்லமை அசைவாட போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா ஏசப்பா, சங்கீத பகுதியை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதை வாசிக்கிற ஆண்டவரே மகளாரே, என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என் தேவனுடைய ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை வெளிப்படணும் ஏசப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா இருதய பலகையிலே எழுதி ஆண்டவரே அப்பா நாங்கள் அறைந்து வைத்திருக்க ஞானத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, ஆராதனை எடுக்கிற ஆண்டவரே மகளாரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என் தேவன் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த இடத்துல ஆராதனை செய்யும் போது என் தேவனுடைய வல்லமை மகளார் மேலே இறங்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல துதிக்கும் போது ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற எல்லா கட்டுக்களும் அறுக்கப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளுக்குள்ளாக இருக்கிற பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்க ராஜா. அப்பா ஆண்டவரே, பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. ஐயா, நீர் பலத்தை கொடுத்து இந்த இடத்துல ஆராதிக்கும் போது அளவில்லாத பிரசன்னத்தின் மகிமை இறங்கணும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வல்லமையாய் நடத்த போறதுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி பலிகளை செலுத்துகிற ஆவியானவரே. அப்பா ஏசப்பா, சாட்சி பகுதியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மறைக்காமல் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே நன்றி பலிகளை ஏறெடுக்கவும், நீர் செய்த ஆண்டவரே நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி என்று சொல்லவும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருக்கும் அந்த இருதயத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, காணிக்கை பகுதியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உண்மையாகவும் ஆண்டவரே உமக்கேற்ற பிள்ளைகளாக ஆண்டவரே உண்மையாக அதை கொடுக்கக்கூடிய மனதை என் தேவன் ஒவ்வொருடைய இருதயத்திலே விதைக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த ஒவ்வொரு கனிகளும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு எடுத்து பயன்படுத்தின கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அப்பா ஏசப்பா, எங்களுக்கு கொடுத்த 2 போதகர்களுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இருவரையும் என் தேவன் நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட உம்முடைய ஊழியத்தை கொண்டு செல்ல என் தேவனுடைய நாம
நாமத்தை மட்டும் ஆண்டவரே உயர்த்த நீர் இருவரோடு பேசும்படியாக செபிக்கிறேன். பலவீனங்களை எடுத்து போடுங்க, பலப்படுத்துங்க ஏசப்பா. ஊழிய பாதைகளை உமக்காக நிச்சயமாக வாழ அந்த வைராக்கியத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். அவர்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை என் தேவன் நீரே மெய்யான தேவன் என்று அறிய வைக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா 2 போதர்களை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம். அப்பா திருவிருந்து பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு ஆண்டவர் எங்களுக்காக இரத்தம் சிந்தின அந்த நேரத்தை நினைவு கூறும் போது பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் அதை பானம் பண்ணி புசிக்கவும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்திலே பேசுங்க ஏசப்பா. ஆண்டவரே அசட்டையா அதை எடுக்காத வண்ணம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதயங்கள் நொறுக்கப்பட்டு எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே அப்பா பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் அந்த இடத்துல எடுக்கணும் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே அதை தவறாக எடுக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை என் தேவன் கடிந்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே எங்களுக்காக நீர் கொண்டு வந்திருக்கிற அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தாகத்தோடும் வாஞ்சியோடும் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இன்றைக்கு எங்களோடு பேச போற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா நன்றி. அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற மகனாரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. இந்த இடத்துல நின்று உம்முடைய வார்த்தையை சொல்லும் போது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆணித்தரமாக எங்களோடு பேசணும் ஆண்டவரே. அசட்டையா இந்த இடத்துல வந்து விட்டு போகாத வண்ணம் ஏசப்பா ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லணும் ஆண்டவரே. நீர் அந்த வார்த்தையை என்ன மண்ணாக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்கிற எங்களுடைய சபையை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. என் தேவன் நீர் உருவாக்கின சபை ஆண்டவரே. அந்த இடத்துல முழுவதும் ஆண்டவரே அந்த அயல் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா சபையிலே அநேக அற்புதங்களும் அதிசயங்களில் நடந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே வாலிப பிரயாயத்தில் என்னை நோக்கி கூப்பிடன்னு சொன்ன அந்த வார்த்தையின் படி ஆண்டவரே அந்த இடத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் என் தேவனுடைய சிறகினாலே மூடி காத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். தவறு செய்கிற நேரங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் தண்டிந்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவர். ஒவ்வொரு தண்டனையும் என் தேவனுடைய நாமத்துக்கு மட்டும் மகிமைப்பட்ட ஆண்டவரே அப்பா அந்த தவறை செய்யக்கூடாது என்று நினைத்து ஒவ்வொருவரும் ஊழியத்தை பயத்தோடும் ஆண்டவரே அப்பா நடுக்கத்தோடும் செய்ய என் தேவன் கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சபையிலே நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படணும் ஆண்டவரே. அப்பா அந்த பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற எங்களோட சபையை நினைவு கூறுற இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க இல்லாவிட்டால் நாங்கள் என்றோ மறித்திருப்போம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பிடித்து தாங்குகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் வழி தப்பி போகாதபடி உம்முடைய சிறகினாலே எங்களை மூடி காத்து கொள்ளுகிற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலே ஆண்டவரே தொடக்கத்திலே இருந்து முடிவு மட்டும் நீர் ஆளுகை செய்து அசைவாட போறது உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். என்னை முழுமையாய் தாழ்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படணும் ஆண்டவரே. என்னை அடித்தரமாக தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 146 பக்கம் 761. Foncez le 146. நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமையாக நிதானித்து வாசிப்போம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திறனை இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதீங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாக கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளே கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவியும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலிகளும் அரசாளுகிறார். சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென்.
என் தேவன். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம், எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம். நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம், எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம். பாடிடுவோம், புகழ்ந்திடுவோம், நன்றி நன்றி என்று துதித்திடுவோம். பாடிடுவோம், புகழ்ந்திடுவோம், நன்றி நன்றி என்று துதித்திடுவோம். நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம், எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம். நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம், எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம். சிறுமைப்பட்ட இந்த தேசத்திலே பலுகி பெருகிட செய்தீரையா. சிறுமைப்பட்ட இந்த தேசத்திலே பலுகி பெருகிட செய்தீரையா. வருத்தங்கள் யாவையும் மறக்க செய்தீர், கருத்துடன் எங்களை காத்து கொண்டீர். வருத்தங்கள் யாவையும் மறக்க செய்தீர், கருத்துடன் எங்களை காத்து கொண்டீர். பாடிடுவோம், புகழ்ந்திடுவோம், நன்றி நன்றி என்று துதித்திடுவோம். பாடிடுவோம், புகழ்ந்திடுவோம், நன்றி நன்றி என்று துதித்திடுவோம். நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம், எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம். நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம், எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம். எங்கள் கரம் பிடித்த நாள் முதலாய் இந்த நாள் வரை நடத்தி வந்தீர். எங்கள் கரம் பிடித்த நாள் முதலாய் இந்த நாள் வரை நடத்தி வந்தீர். அழைத்தவர் அதிசயம் காண செய்தீர், கிருபையினால் தாழ் தோக செய்தீர். அழைத்தவர் அதிசயம் காண செய்தீர், கிருபையினால் தாழ் தோக செய்தீர். பாடிடுவோம், புகழ்ந்திடுவோம், நன்றி நன்றி என்று துதித்திடுவோம். பாடிடுவோம், புகழ்ந்திடுவோம், நன்றி நன்றி என்று துதித்திடுவோம். ஹல்லேலூயா. நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம், எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம். நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம், எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம். பாடிடுவோம், துதித்திடுவோம், நன்றி நன்றி என்று துதித்திடுவோம். பாடிடுவோம், புகழ்ந்திடுவோம், நன்றி நன்றி என்று துதித்திடுவோம். ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பா தகப்பனே, இடைவிடாமல் ஆண்டவரே உம்மை பாடுவோம் ஆண்டவரே, இடைவிடாமல் உம்மை புகழ்வோம் ஆண்டவரே. துதி கன மகிமைக்கு பாத்திரரே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா கடந்த நாள் எல்லாம் ஆண்டவரே அநேக கஷ்டங்கள், அநேக நிந்தனைகள் இவையெல்லாம் தகப்பனே அனுமதித்து எங்களை இன்னும் ஆண்டவர் உமக்குள்ள பலப்படுத்துறாங்க. இன்னும் நாங்கள் உம்மை கிட்டி சேர எங்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுத்ததுக்கு நன்றி ராஜா. இது மட்டும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில வராமல் போயிருந்தால் என்றோ தகப்பனே அப்பா நாங்கள் மாண்டு போயிருப்போம் ஆண்டவரே. தகப்பனே எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்த எங்கள் இயேசு ராஜாவே அப்பா உமக்கு நன்றி, நன்றி நன்றி. இரக்கம் உள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. மன துருக்கமுடையவனே உமக்கு நன்றி தகப்பனே. நீடிய சாந்த பொறுமை உள்ளவனே அப்பா உமக்கு நன்றி ராஜா தகப்பனே. அப்பா துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரே அப்பா. அதற்கு பாத்திரன் என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே நம்மை விடுவிக்க வல்லவர், இயேசு ஒருவரே நம்மை ரட்சிக்க வல்லவர், இயேசு ஒருவரே நம்மளை காப்பாற்ற வல்லவர், இயேசு ஒருவரே நம் வாழ்க்கையை மாற்ற வல்லவர். அப்படிப்பட்ட தேவனே இந்த நாட்களிலே துதிக்க வந்திருக்கிற நாம் அனைவரும் பாக்கியவான்கள். ஓ நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி.
நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. தகப்பனே, எங்கள் உயிருள்ள நாள் எல்லாம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுப்பது நீர் அல்லவோ ராஜா. எங்கள் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் ஆண்டவரே ஒருவரே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஸ்தோத்தரிப்போம் ஐயா. அப்பா, எங்கள் நாட்கள் முடிய வரை ஆண்டவரே அப்பா, இன்னும் எத்தனை காலம் எங்களுக்கு இந்த தகப்பனை பூமியில அனுமதிக்கப்பட்டதோ அந்த நாள் முழுவதும் ஆண்டவரே ஒருவரையே துதிப்போம் ஐயா, ஒருவருக்கே நன்றிகளை ஏறெடுப்போம் ஐயா. என் தகப்பனே அப்பா, நீர் மாத்திரம் இல்லை என்றால் ஆண்டவரே அப்பா தகப்பனே, உம்மோடு இல்லாத ஒரு நாள் கூட தகப்பனே அது எங்களுக்கு வேண்டாம் ராஜா. அப்பா, உம்மோட சமூகத்தில் ஆண்டவரே என்றென்றைக்கும் நிலைத்திருக்க ஆண்டவரே என் தேவன் அப்பா ஐயா, கிருபையா எங்களுக்கு இறங்கினீரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி இயேசு ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்க தேவமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்க யூத ராஜ சிங்கமே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை விடுவிக்க வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க விடுதலை நாயகனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே
கூப்பிடும் யாவருக்குள்ளேயும் அவரோட அக்கினி பற்றி எரியத்தக்க அவரை உண்மையாய் இடைவிடாமல் கூப்பிடுவோம். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஒருவரே ஆண்டவரே அப்பா ஐயா நாங்கள் ஆராதிப்போம் ராஜா. அப்பா நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்களை விடுவிக்க வல்லவர் ஆண்டவரே. நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்க கட்டுகளை அவிக்க வல்லவர் ஆண்டவரே. நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவர் ஆண்டவரே. நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவர் ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் ஆண்டவரே தற்காலிக சந்தோஷத்தை தான் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுக்க. என் தேவனே உமக்குள்ள நித்தியமாக ஆண்டவரே அப்பா ஐயா சந்தோஷம் சமாதானம் மன நிறைவு அது நம் இயேசு ஒருவரால மாத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க முடியும். நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்.
பாவங்களை மன்னித்தீரே, எங்கள் மீறுதல்களை மன்னித்தீரே. உம்மை அப்பான்னு கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரம் ஆண்டவரே, அந்த விடுதலை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. நீர் ஒருவரே ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே, நல்லவர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நன்றி இயேசுவே, நன்றி. அப்பா உம் ஒருவரே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜீவனுள்ள நாள் முழுவதும் ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி 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 இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. கண்களை மூடி நீங்கள் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அவர் நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லவே இல்லை. அவர் ஒருவரே தெய்வன், அவர் ஒருவரே மனிதனுக்காக அவரே பூமியை இறங்கி விட்டவர், பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தேவன். ஆண்டவரே, உண்மை இல்லாமல் யாருண்டு ஆண்டவரே? உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில் எங்களை எல்லாரும் வெறுக்கலாம், எல்லாரும் கைவிடலாம், எல்லாரும் விட்டு விலகலாம். இயேசு மாத்திரம் அவர் விலகாத தேவன். அவரை பார்த்து நாங்கள் சொல்லுவோமா? நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் சொல்லுவோம். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் 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 உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். திராட்சை செடி நீரே, தாவீதின் வேர் நீரே, திராட்சை செடி நீரே, தாவீதின் வேர் நீரே, விடி வெள்ளி நட்சத்திரமே உம்மைத்தான் நேசிக்கிறேன். விடி வெள்ளி நட்சத்திரமே உம்மைத்தான் நேசிக்கிறேன். நேசிக்கிறேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்மையே நேசிப்போம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே
எங்கள் மேல வைத்த நேசம் ஆண்டவரே அப்பா மேலானது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பாவிகளாய் இருந்தபோது ஆண்டவரே எங்களை தேடி வந்த தெய்வமே, எங்களை ஆண்டவரே மன்னித்த தெய்வமே, எங்களை மீட்ட ரட்சகரே ஏசப்பா. ஓ உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நேசிக்க ஆண்டவரே நீ தந்த தருணங்களுக்காக நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் உம்மை ஆண்டவரே. உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே ஐயா நாங்கள் உயர்த்தும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீ தந்த நல்ல தருணத்திற்காக ஓ தெய்வமே உமக்கு நன்றி. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில நீர் எனக்காக ஆண்டவரே அடிக்கப்பட்டு ஆண்டவரே நொறுக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா எனக்காக ஆண்டவரே ஜீவனே தந்த தெய்வமே, நீர் இவ்வளவா எங்களை நேசித்த எங்கள் நேச கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மையே நேசிப்போம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் மகிமை உள்ளவர் அப்பா, நீர் மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் என்றும் மாறாதவர், நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவன். ஆகவே ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ தெய்வமே இயேசு ராஜாவே உம்மையே 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 ஆண்டவரே, உம்மையே ராஜா. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்மையே ஆண்டவரே நாங்கள் நேசிப்போம் ஆண்டவர். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை தான் நேசிக்கிறேன். இன்னொரு வசை சொல்லுவோம். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை தான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை தான் நேசிக்கிறேன். ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. எங்களை நீர் ஆண்டவரே இவ்வளவாய் நேசித்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நன்றி அப்பா. இந்த இடத்துல ஆண்டவரே இந்த கண்கள் ஆண்டவரே எங்களை நோக்க வண்ணமாக இருக்கிறபடினால நன்றி அப்பா. நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறபடினால நன்றி சுவாமி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர், உம்மை உயர்த்துகிறோம் புகழ்கிறோம் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காப்பா நாங்கள் நன்றி சொல்லி இதோ இந்த நாளில் ஆண்டவரே உமது குரலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் அரவணைத்து கொள்ளுங்க சாமி, வாழ்வை பொறுப்பெடுங்க சாமி. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உமது வார்த்தைகள் ஆண்டவரே அது பொய்க்காத ஆண்டவரே, அது ஒன்றும் மாறாத ஆண்டவரே. ஆண்டவரே இதோ இந்த வேளையில் கூட சாமி எங்களோடு நீர் இடைப்படுங்கப்பா, நீரே உயர்ந்திருங்கப்பா, எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க சுவாமி. நீர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி ராஜா. எல்லா துதி மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு ராஜாவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இயேசு ராஜாவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விசை இந்த ஓய்வு நாளில் வந்திருக்கிற ஆண்டோட பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டோடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு முன்பாக இன்றைக்கு உலகத்தில் பூமியில் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்கள் கண்கூடாக பார்க்கிற காரியங்களை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் கடைசி நாட்களில் இந்த பூமியில் என்னென்னலாம் நடக்கும் என்று சொல்லி அதை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
அவருடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் ஆயத்தமாகவும் மற்றவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துற இந்த தருணத்துக்கு ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. மாத்திரமல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது அநேக பயங்கள் இன்றைக்கு சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அநேக பயங்கள் மனிதனை ஆட்டி படைக்கிறதை பார்க்கிறோம். ஏன் அந்த பயம்? அவன் வாழ்க்கையில் பாவங்கள் கடவுளுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது பாருங்களேன், அவன் உள்ளத்தில் பயம் வரும். ஆகவே இன்றைக்கு அது மாத்திரமல்ல, உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு பயம் வருகிறது. ஒரு பணக்காரனுக்கு பாருங்களேன் பயம் வருது. ஏன் தெரியுமா? அவனிடத்தில் அநேக பணங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் விட்டு அவன் மரித்து போவான் என்று சொன்னால், ஐயோ அதெல்லாம் என்ன ஆகும், என்னை விட்டு போயிடுமே என்று சொல்லி அவன் உள்ளத்தில் அப்படியான ஒரு கேள்வி இருக்கும். மாத்திரமல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயம் இன்னுமா எப்படியாய் வருகிறது என்று சொன்னால், அது ஆபத்துகளை கொண்டு வரும்போது அந்த பயம் வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் சில ஆபத்துகள் வரும்பொழுது தான் நாங்கள் கடவுளே தேட நினைப்போம். கடவுளை நினைக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்து இந்த காரியங்களை ஆதாரமாக வைத்து, மீண்டும் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, நான் என்னுடைய சொந்த கருத்துக்களையோ என்னுடைய காரியங்களை சொல்ல நான் இங்கே வரவே இல்லை. நல்லா விளங்கி கொள்ளணும். எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாறாக நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னை அழைத்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தேவன் அழைத்தது நிமித்தம் தான் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டி வருகிறதை பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒருபோதும் பொய்க்காது, அது மாறவே மாறாது. அது விதைத்தால் அது கட்டாயம் பலன் கொடுக்கும். ஒருவேளை இன்றைக்கு இல்லை, அது இன்னொரு நாள் அது கட்டாயம் கிருகைகளை நடப்பிக்கும். அவங்க வாழ்க்கையில் அது செயல்படும். இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை, அநேக காரியங்களை நான் கேட்டு இருக்கிறேன், கண்டு இருக்கிறேன். அவர்கள் வந்து என்னிடத்தில் சொல்லி இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் பாருங்களேன், 1வது அதிகாரத்தில் 33வது வசனம், கடைசி வசனம். நீதிமொழிகள் 1:33வது வசனத்தை வாசிக்கிறார்கள். தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்த குடும்பம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படியே நாங்கள் இருந்திருக்கிறோம், நாங்கள் என்ன காரியங்களை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை இந்த வசனங்கள் கூடாக நாங்கள் பார்த்து ஜெபித்து நாங்கள் கடந்து போகிறோம். சரி, வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 1:33 வாசிக்கிறார்கள். வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம், அவன் முதலாவது விக்கினமின்றி வாசம் பண்ணி, ஆபத்திற்கு இரண்டாவது ஆபத்துக்கு அவன் பயப்படாமல், மூன்றாவது பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது அந்த வசனம் இப்படியாய் துவங்குகிறது. என்னதான்? எனக்கு செவி கொடுக்கிறவன் என்று சொல்லி. ஆகவே இயேசுவே பாருங்களேன், புதிய ஏற்பாடில் அவர் சொல்றாரு, அன்றைக்கு சதுசேயர் பதுசேயர் அநேகர் ஆண்டவருக்கு எதிராய் சில காரியங்களை அவர் சொல்லி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அவர்களை கடிந்து கொண்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கோ ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்க முடியும். அது சொல்லிட்டு அவர் சொல்றாரு, காதுள்ளவன் இது என்ன பண்ணட்டும், கேட்க கடவன். ஆகவே இன்றைக்கு எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நாங்கள் இன்றைக்கு முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் பாடம் என்னென்று சொன்னால், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஆண்டவருக்கு நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் எங்கள் செவிகளை நாங்கள் வேறு பகுதியாய் திருப்பும் பொழுதோ, வேறு
காரியங்களுக்கு நாங்கள் அதுக்கு அந்த செவிக்கு நாங்கள் சாய்க்கும் பொழுது, குரல்களுக்கு செவி சாய்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கை தாறுமாறாய் தலைகீழாய் மாறி போகிறதையும் நாங்கள் பார்க்க முடியும். சரி, அப்படியாக ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, அவன் விக்கனம் என்று வாசம் பண்ணுவானாம். இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் விக்கனம் என்று சொன்னால் அநேக பொல்லாப்புகள், வேதனைகள், பாடுகள், ஆபத்து, விபத்து, வேதனை, கண்ணீர், இப்படி எல்லாவற்றுக்கும் அந்த காரியங்களை சொல்ல முடியும். ஆகவே சொல்லுவாங்க, நீ விக்கனமின்றி சுகமா இருக்கணும், பழைய காலத்து மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வசனமும் அதுதான் சொல்லுது, நீ விக்கனமின்றி வாசம் பண்ணுவாய். அப்படி என்று சொன்னால் எங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சரி, அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறோம். அப்படியா என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். அதுக்கு தான் ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் அவன் விக்கனம் என்று வாசம் பண்ணி, அடுத்தது ஆபத்துக்கு அவன் என்ன பண்ணுவானா, அவன் பயப்படாமல் இருந்து இதோ இந்த இடத்துல அவன் அமைதியா இருப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் அன்பானவர்களே, எத்தனை காரியங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம், எத்தனை காரியங்களுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எத்தனை காரியங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் பாருங்களேன், கணவன் சொல்கிறத மனைவி கேட்குறாங்களா, எத்தனை காரியங்களுக்கு செவி கொடுக்குறாங்க, இது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த பெண்களை சொல்கிறது அப்படியெல்லாம் இல்லைங்க, வேதத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேங்க நான். நீங்கள் வேதத்தில் பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஏன் பெண்களை முதலாவது இந்த மாதிரி சொல்லும்போது காரணம் என்ன என்று சொன்னால், முதலாவது பாவத்துக்கு வழிவகுத்தது அந்த பெண் தான். ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, பெண்ணை அல்ல ஆணை தான் ஆண்டவர் படைத்தார். ஆகவே அந்த காரியங்களுக்குள்ள அதில் அவங்களுக்குள்ள அநேக பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் பிசாசு ஈஸியாக வஞ்சித்தான். அன்றைக்கு அவங்களுக்கு பாவம் என்று சொன்னால் தெரியாது. அதனால தான் அந்த பலவீனம். ஏன் ஆதாமகிட்ட போய் இதை சொல்லியிருக்கலாம் இல்லையா? யோசித்து பாருங்க, கேள்வி எழுப்பி பாருங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க பாருங்களேன், அந்த இடத்துல பிசாசுக்கு செவி கொடுக்க காரணம் என்ன? அவங்க பலவீன பாண்டமாக இருந்ததுனால அந்த இடத்துல அவங்க அந்த பாவத்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் யாருக்கு செவி கொடுக்கிறோம்? சரி, அப்படி என்று சொன்னால் அதே நேரத்தில் கணவர் தன் மனைவி சொல்லுகிறதை கேட்கக்கூடாது என்ற அர்த்தமா? இல்லை. அவங்களும் அந்த காரியங்களுக்கு செவி கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா பெண்களும் எந்த ஊரில் ஆனாலும் சரிங்க, எந்த நாடு, எந்த தேசங்கள், எந்த இனங்கள் எல்லாம் ஒன்று போலத்தான். காரணம் என்ன? தேவன் தான் எல்லாவரையும் எல்லாற்றையும் படைத்த தேவன். எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சந்ததி கோத்திரங்களை எல்லாவற்றையும் படைத்த தேவன் ஒருவர் தான். ஆகவே தான் அது எல்லா இடத்திலையும் அது வருகிறதை பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு முறை நான் பஸ்ஸில் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி, அது என்ன தெரியல, அவங்க போகிறாங்க, பஸ்ஸில் போய் கொண்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் பார்க்குறோம், அநேக பெண்கள் வந்து பாருங்களேன், அவங்க பேசும் பொழுது வீட்டுக்காரர் சொல்லுவார், அமைதியாக இருமா என்று சொல்லி. அமைதியாக இருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள அமைதிப்படுத்துவாங்க. நான் அங்கே ஆச்சரியமாக போச்சு. அவங்க பார்த்தாக்கா அரபு மக்கள் நினைக்கிறேன். அந்த பொண்ணு அவர் ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது பஸ்ஸில் நான் பார்த்தேன் அந்த காரியத்தை. அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லலை, வேறு வாயை மூட வச்சுது. நான் பார்த்தேன் கண்ணால். அப்போ பாருங்களேன், என்ன சொல்ல வருகிறார் என்று சொல்லி அது கேட்கக்கூட அவங்க மனசு இல்லை. மாறாக அதை நாங்கள் தடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இப்படி நாங்கள் நடப்போம் என்று சொன்னால், நீ விக்கனம் என்று எப்படி வாசம் பண்ண முடியும்? உன் வாழ்க்கையில் ஆபத்து வரும்போது அதிலிருந்து எப்படி நீ தப்பித்து அமைதலுள்ள ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியும் என்று சொல்லி, நீ இதோ பயப்படாமல் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்லுது. எப்படி இருக்க முடியும்? ஆகவே இன்றைக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் இருக்கிற காரியங்கள் என்ன? ஆண்டவர் வந்து மீண்டும் மீண்டுமாங்க இதைத்தான் சொல்றாரு. அவர் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை, தருணங்களை எங்கள் தருகிறார். இன்றைக்கு ஜெபம் பண்ணும்போது துவக்கத்திலிருந்து நாங்கள் பார்க்குறோம், துதியாரன்னு எல்லாவற்றிலும் ஆண்டவரே எத்தனையோ பேர் இன்றைக்கு காணல. அதெல்லாம் உண்மைதான். ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அது காரணம் என்ன? அவருடைய செவிக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? அவர் குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நாங்கள்
விரும்புகிறோமா? நாங்கள் அதை செய்ய தயாராக இருக்கிறோமா? இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. எடுத்து வாசிங்க, அதே அதிகாரத்தில் எடுத்து வாசிப்போம். 24வது வசனத்திலிருந்து சில வசனங்களை ஆண்டவர் இப்போ வந்து பாருங்களேன், மனிதனை பார்த்து என்ன சொல்றாரு, வாசிங்க. இன்றைக்கு அன்பு சகோதரி சகோதரிகளே, எனக்கு செவி கொடுக்கிறவன் அவன் விக்கிரம் என்று வாசம் பண்ணுவான், அவன் பயப்படாமல் இதோ அந்த இடத்துல அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வான் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இப்போ என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். எனக்கு செவி கொடுப்பானாக்கா அவங்க என்ன சொல்றாங்களா, வாசிங்க. நான் கூப்பிட்டோம் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். இதை நான் எழுதி வச்சேனா, நானா சொல்றேன்னா? இல்லைங்க, நான் கூப்பிட்டோம், நீங்கள் என்ன பண்றீங்க? கேட்க மாட்டோம். நீங்க கேட்க மாட்டோம். நீ என்ன வேணும்னு சொல்லு, நான் கேட்க மாட்டோம். நான் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அன்பானவர்களே, ஆனால் நாங்க என்ன நினைக்கிறோம், நான் சொல்றத மற்றவங்க என்ன பண்ணோம், கேட்கணும். ஆனால் மற்றவங்க சொல்லும் பொழுது நீ கேட்க மாட்ட, என்ன நியாயம்? இல்லை அன்பானவர்களே, அப்படி அல்ல. எங்கள் வாழ்க்கையில் இயேசு இன்றைக்கு சொல்லுகிற அந்த காரியங்களை, ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை, நான் கூப்பிட்டும் அவங்க கேட்காம இருக்கிறாங்க, நான் கை நீட்டியும் கவனிக்காமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி ஒருவனும் இல்லை. வாசிங்க. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கடிந்து கொள்ளல் அவசியமா வேண்டுமா? மிக அவசியங்க. கடிந்து கொள்ளுதல் மிக அவசியம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஆண்டவரே சொல்றாரு, என் கடிந்து கொள்ளுதலை நீங்க என்ன பண்றீங்க, வெறுக்கிறீங்க என்று சொல்லி. நான் இன்றைக்கும் யோசித்து பார்க்கிறேன். என் தகப்பன் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை. அவர், நான் சொன்னேன், அநேக சாட்சிகளை சொல்லியிருக்கிறேன், என்னை கண்டாலே அடிப்பார், காரணமே தெரியாது, இன்னைக்கும் தெரியாது எனக்கு. என் கை காலெல்லாம் ஒடிச்சிருக்கிறார் அவரு. ஆனால் அன்பானவர்களே, அன்றைக்கு அவர் கடிச்சு என்னை நடத்தினதை நான் இன்றைக்கு யோசித்து பார்க்கிறேன். ஏன் அப்படி அவர் நடந்தார் என்று சொல்லி. பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொன்னாக்க போகாம பார்க்கில் சுத்தி இருந்தேன். இப்ப என்ன பண்ணுவார், கொஞ்சம் வர அடிப்பாரா? யார் தப்பு? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதெல்லாம் இப்ப நான் யோசிக்கிறேன். நான் உண்மையிலே சொல்றேங்க, என் தகப்பன் இன்றைக்கு இருந்தால் விடுங்க. ஆனால் கடைசியில் அவர் மரிப்பதற்கு முன்பாக என் தகப்பன் இயேசுவை அறிந்து கொண்டார். அல்லேலூயா. இயேசுவை எத்தனை என்னை அப்படி அவர் நடத்தினாரோ, கடைசியில் என் குடும்பத்திலே என்னை தான் அதிகமாக நேசித்தார். காரணம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆலோசனைகளை நாங்கள் தள்ளி அப்படியாய் போகும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்களேன். வாசிங்க, தொடர்ந்து அந்த பகுதியை வாசிங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். சரி. நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அப்புறமா தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் பாருங்களேன், இவைகளை நாங்கள் செய்யும் பொழுது தேவனும் என்ன சொல்றாரு, பதில் சொல்றாரு. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைக்கிறேன். கடவுள் பாருங்களேன், நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாடுல ஒரு இடத்திலும் நகைத்தார் சிரித்தார் என்று கடவுள் என்று எங்கேயும் காட்ட முடியாது, எங்கேயுமே இல்லவே இல்லை. கண்ணீர் விட்டார் என்று தான் எழுதியிருக்கிறது. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பழைய ஏற்பாடுல 4 இடத்துல இருக்கிறது. 4 இடத்துல கர்த்தர் நகைத்தார் என்று எழுதியிருக்கிறது. அதுல இன்றைக்கு இங்கே ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது, நான் உன் ஆபத்து நேரத்தில் யோசித்து பாருங்க. ஆபத்து நேரத்தில் அந்த இடத்துல பார்த்து அவனுக்கு உதவி செய்யணுமா, இல்லை அவனை பார்த்து நகைத்தால் எப்படி இருக்கும், யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்திலே நான் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது கர்த்தர் ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. அப்புறமா என்ன நடக்கிறது, நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் வரும், உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது நான் ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது.
ஆகவே அன்பானவர்களே, இதே வசனத்தை கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஊழியக்காரர் நாங்கள் போய் ஒரு குடும்பத்தில் போய் சொன்னோம். அது சொல்ல வேண்டிய அந்த நிர்பந்தம் வந்தது. ஆகவே அன்பான சகோதரி சகோதரிகளே, அவங்க வாழ்க்கை அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது அநேக கட்டுகளோடு பாடுகளோடு வேதனைகளோடு அந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது, இதோ ஆண்டோடைய வசனம் சொல்கிறது, என் ஆலோசனை கேளுப்பா, நான் சில நேரங்களில் உங்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு தகப்பன் பாருங்களேன், எல்லா நேரத்திலும் ஒரு தாயும் பிள்ளைகளை அவங்க கொஞ்ச நேரம் இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் எவ்வளோ அன்பாக இருக்கிற தகப்பன் தாய் அந்த பிள்ளைகள் அத்துமீறி சில காரியங்களை செய்யும் பொழுது கண்டிக்க தான் செய்கிறார்கள். உண்மைதானே? அப்படி போல ஆண்டவர் கூட அவர் சொல்றாரு, நான் கடிந்து கொண்டு உன்னை சரியான பாதையிலே நடத்த விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் சொன்ன காரியம் என்ன? இந்த வசனத்தை ஊழியக்காரன் சொன்ன போது, இல்லை 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 இல்லை, இதெல்லாம் நீங்கள் சொல்லி இருக்கக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது, இப்படி தான் சொன்னாங்க, இப்படி தான் சொன்னாங்க, இது சொல்லக்கூடாது. அப்போ யாருக்கு சொல்றது? ஏன் இது சொல்கிறது? உன் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? உன் வாழ்க்கை இன்றைக்கு அந்த சொல்லுக்கு நீ கேட்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறாரு. இதோ இன்றைக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, அவர்கள் எங்கே எந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள்? யாருக்கு நஷ்டம்? ஒன்று நாங்கள் யோசிக்கணும். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நிறைய பேர் வரல. அவங்க வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாங்க? மனிதனை திருப்தி பண்ணவா இந்த இடத்துல ஏன் வருகிறோம்? முதலாவது சிந்தை எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை சந்திக்க நான் வருகிறேன். தேவன் என்னோடு இடைப்பட போகிறார், தேவன் என்னை நடத்த போகிறார், தேவன் எனக்கு விடுதலை தரப்போகிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், என் வாழ்வை, குடும்பத்தை, என் காரியங்களை பொறுப்பெடுக்கிறார் என்று நாங்கள் வரும்பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையை ஆண்டவர் சீர்படுத்தி இதோ விக்கிரம் என்று நீங்கள் வாழ உதவி செய்வார். அமைதியில் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு அருள் பெறுவார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அவருக்கு எதிராக செயல்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்லி. சரி, அப்புறமா என்ன நடக்கிறது? அந்த வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? கூப்பிடுவாங்க. நான் மறு உத்தரவு கொடுக்க, நான் அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன்? உத்தரவு என்ன கடவுளுங்க இது? எமர்ஜென்சி நம்பர் தெரியும்ல உங்களுக்கு? ஆண்டவர்கிட்ட நாங்கள் கூப்பிடும் பொழுது எமர்ஜென்சி நம்பர் தெரியுமா? வாலா சிசா. அப்புறமா மொச்சு தான் சொன்னீங்க, பாதி தான் சொன்னீங்க. 3 என்னது அது? அப்புறமா 50-15 என்னது அது? சங்கீதம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படி சொன்ன ஆண்டவர், என்னை நோக்கி கூப்பிடுப்பா, என்னை நோக்கி கூப்பிடு. உன் ஆபத்து நேரத்தில், உன்னுடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல மாறாக சொல்றாரா? ஏன் இப்படி சொல்லி இருக்க வேண்டும்? இதை கொஞ்சம் யோசித்து பார்த்து இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னை கூப்பிட்டும், அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். எத்தனை வேதனை! தேவன் பதில் எங்களுக்கு தரவில்லை என்று சொன்னார், யார் எங்கள் வாழ்வை பொறுப்பெடுக்க முடியும்? அப்புறமா அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஆனால் பைபிள் சொல்கிறது, அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான், கர்த்தரை கண்டடைவான். கர்த்தரை தேடுகிறவன் அவன் கண்டடைவான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இங்கே சொல்ல காரணம் என்ன? நான் சொல்லியும் நீங்கள் கேட்க மாட்டேன், நான் சொன்ன ஆலோசனை நீ ஏற்க மாட்டாய், நீ அப்படி செய்வாய் என்று சொன்னால் நான் இன்னொன்று செய்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ அதை கடந்து போய் பார்ப்போம்.
உன்னால போய் பாரு. என் வாழ்க்கையில அநேக சாட்சிகளை நான் அநேக காரியங்களை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட காரியங்களில் அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கள் துன்பம், துயரங்கள், பாடுகள் எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஒரு தனிமையான சூழ்நிலையில் உன் வேதனை யாராலும் முடியாது. எந்த அரசாங்கமும், எந்த மருத்துவமும், எந்த மனிதனும், ஏன் ஊழியக்காரனும் கூட இதோ எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமை நிலையில, இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என் சூழ்நிலையை பாருங்க ஆண்டவரே. அந்த நேரத்தில் தேவன் இரக்கமுள்ள தேவனாய் எனக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் ஏன் இப்படி சொல்கிறாரு? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாங்கள் என்ன செய்யணுமா? நாங்கள் ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் காண மாட்டார்கள். வாசிங்க. அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். சரி, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். பாருங்களேன், இப்போ என்ன செய்கிறாங்க? அறிவை வெறுத்தார்கள் என்று சொன்னால் என்ன அறிவு? இல்லை இல்லை இல்லை, கீழே வாசிக்கும் போது இன்னொரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற அந்த அறிவை ஏற்க என்னது? அவர்கள் மறுக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு என்று ஒரு அறிவு என்னது இருக்கிறது. இன்றைக்கு கடவுள் இல்லை, இயேசு இல்லை, இயேசு எதுக்கு கடவுள் இப்படியெல்லாம் சொல்ல காரணம் என்ன? அவங்களுக்கு என்ன ஒரு அறிவு இருக்கிறது. அதில் அவங்க அநேக காரியங்களை சொல்லுகிறதை கேட்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் அப்படி இருக்க முடியாது. காரணம் என்ன? ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மையான கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அநேக முறை நான் அந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறேன். ஒரு மகன் வந்து பாருங்களேன், ஊதாரியாய் அந்த தெரு உணவில் அவன் நின்று கொண்டு நண்பர்களோடு அவன் என்ன செய்வானா? புகை பிடிச்சி சிகரெட் பிடிச்சி நிற்பானாம். ஆனால் அந்த தாய் தகப்பன் அந்த வீட்டு அந்த வழியாய் அந்த தெரு ஓரத்தில் அப்படி போகும்போது மாத்திரம் அவன் என்ன பண்ணுவானா? அதை மறைத்து கொண்டு அப்படியாய் நிற்பானாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை அவங்க தாய் பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட, பாருங்க அவன் என்ன தான் இருந்தாலும் நம்மளை பார்த்தானா எவ்வளோ பயங்க அவனுக்கு, அதை அப்படியே மறைச்சிக்கொண்டான். அது பயமா? அது பயமா? இல்லைங்க. அவங்க வந்தாலும் என்ன, வரா கட்டிலும் என்ன, தாயை பார்த்தாலும் என்ன, பார்க்க கட்டி என்ன, அவன் உள்ளத்தில் இது தவறு, இது செய்யக்கூடாது என்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் பாருங்களேன், கொஞ்சம் ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை சொல்லும் பொழுது, ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது எத்தனை பேர் கீழ்படுகிறாங்க, எத்தனை பேர் அதுக்கு செவி கொடுக்குறாங்க, எத்தனை பேர் தாய் தகப்பனுக்கு நீங்கள் பயந்து இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வயசாயிட்டாக்கா நாங்கள் எல்லாம் இல்லை, அப்படி இல்லை. இன்றைக்கு நான் தெளிவாக நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் என் தாய்க்கு நான் பயப்படுவேன். அவங்க சில காரியங்களை பேசும் பொழுது அப்படியா சிலது சொல்லுவாங்க, என்னம்மா என்று. ஆனால் அவங்க சொல்கிற அந்த வார்த்தைக்கு நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன். என் தாய்க்கு 88 வயதாகிறது. அவங்க என்னோட பேசும்போது ஃபோனில் அந்த காரியம் இருக்கிறதா? அசட்டப் பண்ணுறது. யோசித்து பாருங்கள். நீங்கள் யாரை அசட்டப் பண்ணுறீங்க? மரியாதை கொடுக்குறீங்களா? உங்களுக்குள்ள அந்த காரியம் இருக்குதா? ஏங்க இயேசு உனக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால், அப்போ நேற்று கூட நான் சொன்ன அந்த விளக்கங்களை சொன்னேன். ஒரு பேதுரு முதல் சீடன், அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவோடு அந்யோன்யமாக இருந்து அவன் ஆண்டவரோடு இருந்த ஒரு ஊழியக்காரன் பேதுரு. ஆனால் அதோ அந்த இடத்துல பவுலை குறித்து அவன் எவ்வளோ மேன்மையாக சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவன் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, இந்த பவுலை குறித்து இதோ அவனுடைய அறிவு என்னால் என்னது புரிஞ்சு கொள்ள முடியல, அவன் ஞானோந்தரங்கள் எப்பேற்பட்டது என்று சொல்லி மேன்மைப்படுத்தி. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மற்றவர்களை நாங்கள் அசட்டை பண்ணுகிறோமா? இன்றைக்கு இழிவுபடுத்துகிறோமா? மற்றவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு ஏளனமாய் பார்க்கிறோமா? வேண்டாம், ஜாக்கிரதை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியான காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் அநேக காரியங்களை இழந்து போகிறவர்களாய் மாறுவோம். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியத்தை இழந்து போகிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். அது இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எத்தனை காரியங்களிலே நாங்கள் அசட்டையாய் நாங்கள் தங்களை தாங்களே இருப்பது, மற்றவர்களை அசட்டை பண்ணுவது, இப்படியான காரியங்கள் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், நாம் செய்வோம் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதா? வாசிங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது,
ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி இங்கே இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. ஆனாலும் இங்கே சொல்லுது, அவங்க என்னதான் அவங்க தங்க வழியில நடப்பாங்களாம், அந்த பலனை அவங்க என்ன பண்ணுவாங்களாம், புசிப்பார்கள் என்று தான் எழுதியிருக்கிறது. நல்லா தான் இருக்குது. என்னென்று சொன்னால், எத்தனையோ பேருங்களை நான் பார்த்துருக்கிறேன். என்னங்க கடவுள், என்னங்க இயேசு, என்னங்க ஜெபம், ஏங்க நான் நல்லா இருக்கிறாங்க, என்னுடைய அறிவுங்க, என்னுடைய திறமைங்க, என்னுடைய உழைப்புங்க, என்னுடைய காரியங்க, பணங்க, இதெல்லாம் எனக்கு என்னது, எல்லாவற்றையும் அது பார்த்துக்கொள்ளும், எல்லாம் நடக்கும் என்று சொல்லி. ஆனால் அன்பானவர்களே, அது எல்லாம் ஒரு நாள் அவங்கள விட்டு கைவிடும். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை தான் நிலைத்திருக்கும். இதிலே அவங்க திருப்தி அடைவதனால, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறதுனால எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் நகைப்பேன், நான் ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அப்பேற்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு இன்றைக்கு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனம் என்று வாசம் பண்ணுவான், ஆபத்துக்கு அவன் பயப்படாமல் அவன் அமைதியாக இருப்பான் என்று ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. சரி, எடுத்து வாசிப்போம். இன்னொரு வசனத்தை காட்டி கொடுக்கிறேன் பாருங்களேன். அங்கே என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு, அதே பேதுருவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிக்கும் பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 3:12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? என்ன சொல்லுகிறது? யார் மேலே கர்த்தருடைய கண் இருக்குமா, யாரை அவர் நோக்கி பார்ப்பாராம், என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் என்னவா, அது நோக்கமா இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளாகவும் நீதிமான்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், அவர்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. வாசிங்க. அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு, பாருங்களேன், அவருடைய செவி அந்த வேண்டுகிறோடைய இதுக்கு, குரலுக்கு அவர் கவனமாக கேட்கிறாராம். அவர் கவனமாக கேட்கிற கர்த்தர். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளில், நீ ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன், நீ என்னை தேடினாலும் நான் உனக்கு கண்டடைய மாட்டாய் நீ என்று சொல்லி சொல்ல காரணம் என்ன? எங்களுக்குள்ள அன்பானவர்களே, இதோ மிதமிஞ்சியாய் நாங்கள் காரியங்களை, நாங்கள் ஆண்டவருடைய காரியங்களுக்கு எதிராய் நாங்கள் போய்கொண்டு அசட்டை பண்ணி அந்த ஆலோசனை நாங்கள் பின்னே தள்ளி நாங்கள் போகும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் அப்படி காரியங்கள் நடக்கிறது. ஆனால் இங்கே சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. அப்புறமா தான் என்ன சொல்லுகிறது? தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் என்னவா? விரோதமாய் இருக்கிறது. விரோதமாக இருக்கிறது. விரோதிகளை நேசிக்க சொல்லி கொடுத்த கர்த்தர் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் சொன்னாக்கா, பாவியை கர்த்தர் நேசிப்பார் அவன் மனம் திரும்பி வரும் பொழுது. ஆனால் பாவத்தை அவர் பார்க்க முடியாது. பாவத்துக்கு ஆண்டவருக்கும் சம்மதம் இல்லை. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் நீதிமான்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, அந்த உள்ளுணர்வு எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. சரி, அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். எடுத்து வாசிங்கள். அந்த ஆண்டவர் பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுத்தாக்கா நாங்கள் எப்படி இருப்போம் என்று சொல்லி யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 1வது பாருங்களேன், 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாய் சொல்லுகிறது. வாசிங்க. இந்த மெய்ப்பனும் ஆடுகளுமாய் அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது. அந்த மெய்ப்பன் பாருங்களேன், எப்பேற்பட்ட அவர் நல்ல மெய்ப்பன் என்று எழுதியிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறார்கள். பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்குகிறான். ஆடுகளும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு அவைகளை நடத்துகிறாராம். அவைகளை தான் ஆண்டவர் நடத்துவார்.
அவையில் தான் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்கிறது, இதோ இந்த ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுமா, அது செவி கொடுக்கும். ஆனால் நிறைய நேரங்களில் அன்பானவர்களே, எங்களுடைய சத்தத்தை இதோ இந்த நாளில் வேறு வேறு காரிய சத்தங்களுக்கு நாங்கள் செவி கொடுப்பது நிமித்தம் எங்கள் வாழ்க்கையை தாறுமாறாய் மாறுகிறதை பார்க்க முடியும். ஆனால் அன்பானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு அது செவி கொடுக்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட ஆடுகளை அவர் பேர் சொல்லி அழைக்கிறாராம். நீங்கள் வாசிக்கலாங்க, ஏசாயா 43:1 வாசித்து பாருங்க. யாக்கோபை பார்த்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரே, அவருடைய செவிக்கு நாங்கள் குரலுக்கு செவி சாய்த்து இருக்கிறோமா, முழுமையாக ஒப்பு கொடுத்து இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, அப்பேற்பட்டவர்களை நான் நடத்துவேன் என்று சொல்லி. எப்பொழுது நடத்துவார்? உன் வாழ்க்கையில பயங்கள் வரும் பொழுது, திகில்கள் வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில சோதனை வரும் பொழுது, அது சொல்லுகிறார் அந்த வசனம். நீதிமொழியில பார்க்கலாம், பூசலப்பல திடீரென்று வருமா. இப்ப நல்லா இருக்கும் பொழுது பாருங்களேன், என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்குதுங்க, சவாங்க அப்படியே போதுங்க, ஒன்றும் இல்லைங்க, சவா ஒய் சவா தூத்து சிபம் சிபம் எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா போகுது, ரொம்ப நல்லது. ஆனால் அன்பானவர்களே, உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது, வேதனை பாடுகள் கண்ணீர் வரும் பொழுது யோசித்து பாருங்கள், யார் அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும்? யார் உன் வாழ்வை மாற்ற முடியும்? தேவ பிள்ளைகளுடைய யார் நம்பிக்கை? மருத்துவரா? பணமா? பலமா? அந்தஸ்தா? குலம் கோத்திரமா? எதுங்க? எதை நாங்கள் வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு அன்பான தேண்ட பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் யார் நம்பிக்கை? இன்றைக்கு கர்த்தரை நாங்கள் நம்பி இருப்போம் என்று சொன்னால், அதே அதிகாரத்தில் பாருங்களேன் என்ன நடக்கிறது பாருங்களேன். அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பானா? 9வது வசனத்தை வாசிங்க. 10:9 வாசிமா. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் உள்ளம் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ இந்த காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறதா? போன கிழமை பார்த்தோம், அவர் சம்பூர்ணர் மாத்திரமல்ல, அவர் பரிபூர்ணர் மாத்திரமல்ல, அவர் சம்பூர்ணர் என்று நாங்கள் பார்த்தோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் முழுமையாக எங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, நாங்கள் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறோமா? இன்றைக்கு எங்கள் வாழ்வை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆண்டோடைய வசனம் தெளிவாக எங்களை அழைக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பரிபூர்ணம் அடைவான் என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்கிறது. எத்தனை பெரிய பாக்கியம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் மேன்மையாய் வைக்க தேவன் கிருபையாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய குரலுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை உள்ளும் புறம்பும் நீ இதோ செழித்திருக்க ஆண்டவர் செய்வார், பரிபூர்ணம் அடைய ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறேன். நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாகும்படிக்கு அது பரிபூர்ணம் படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் கீழே சொல்லுகிறது. இன்றைக்கு எங்களை பரிபூர்ணமாய் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அன்பானவர்களே, நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக செவி கொடுக்கிறோமா? இன்றைக்கு எங்கள் வாழ்வை ஆராய்ந்து பார்ப்போம். சரி, அடுத்த காரியங்கள் பார்ப்போம். அந்த நீதிமொழிகளில் விக்கனங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் பார்த்தோம், ஒரு வார்த்தை. இந்த விக்கனங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அது? ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? அது ஆபத்து. நான் முன்னாலே சொன்னேன், அநேக விக்கனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஐயோ இது போல் திடீர் என்று சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வருகிறதை பார்க்க முடிகிறது. ஏங்க இன்றைக்கு பார்க்குறோங்க, சில நேரங்களில் பாருங்களேன், ஒருத்தர் நல்லதாக இருந்தாருங்க, அவர் திடீரென்று என்னது வியாதிப்பட்டுட்டார். யாரும் அது யோசிக்கவே முடியல, அது சிந்திக்கவே முடியல, அது எங்களால் கிரகிக்க முடியல என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்களாங்க. திடீரென்று இந்த காரியங்கள் வர காரணம் என்ன? ஏன் இது எங்கள் வாழ்க்கையில் வருகிறது? சரி, அப்படி வந்து விட்டாலும் தேவனை அவரை சார்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவர்
ஆண்டவருடைய வசனம் சொல்வது போல அந்த கடிந்து கொள்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் எங்களை மாற்றி எங்களை உருவாக்கி எங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. ஒரு வசனத்தை காட்டுகிறேன் பாருங்களேன். அந்த இடத்துல சங்கீதம் 112வது அதிகாரத்தில் எடுத்து 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்க கேட்போமா? சீக்கிரமா எடுத்து வாசிங்க. துர்செய்தியை கேட்கிறதினால் துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே பயப்படான். நீ பயப்பட மாட்டாய். கர்த்தருடைய பிள்ளைகள் அவன் பயப்பட மாட்டான். இன்றைக்கு துர்ச்செய்தி, இன்றைக்கு டெலிவிஷன்ல அநேக செய்திகள் பார்க்கிறோம். அநேக செய்திகளை பார்க்கும்போது இந்திய தேசத்தில் ஒவ்வொரு கிழமையிலும் பாருங்களேன். முன்னால் பார்த்தோம் துபாயில் தண்ணீர்கள் நனைஞ்சது, எல்லாம் அழிஞ்சுது என்று சொல்லி பார்த்தோம். அநேக ஆபத்துகள் வந்தது மனிதனுக்கு என்று சொல்லி. நாங்கள் கிட்டடியில் பார்த்தோம் குவைத்தில் நெருப்புனால என்னது அந்த பில்டிங்கில் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள் என்று சொல்லி. இப்போ இந்திய தேசத்தில் இன்னொரு செய்தி என்னது, கள்ளக்குறிச்சி என்று சொல்கிற அந்த இடத்துல விசை சாராயம் குடித்து என்னது அநேக பேர் என்னது மாண்டு போனார்கள் என்று சொல்லி. இப்படியான சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் இதை காணாமல் எத்தனையோ துர்ச்செய்தி காரியங்கள் துர்காரணங்கள் இந்த பூமியில் நடக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆனால் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு தேவனுடைய கிருபை இன்றைக்கு தடுத்து காத்து வருகிறது. அப்படி என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய செவி கொடுக்க நாங்கள் இன்றைக்கு எவ்வளோ நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அவருக்கு நாங்கள் இந்த நாளில் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இதோ இந்த இடத்துல சொல்லுகிறது. அந்த வசனம் பாருங்களேன், வாசிமா. அது என்ன சொல்லுகிறது? துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி அவனுடைய இருதயம் என்னதான்? கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். கர்த்தரை நம்பி இருக்கும். அதான் நான் சொன்னேன். எது எங்களுக்கு நம்பிக்கை? எங்கள் வாழ்க்கையில் எது நம்பிக்கை? நாங்கள் சொல்லலாங்க, நாங்கள் சொல்லலாம் இல்லைங்க எல்லாம் இயேசு தாங்க. ஆனால் இந்த பூமியில் நீ வாழணுமே, கர்த்தர் தான் உன்னை வச்சிருக்கிறார். ஆகவே ஏன் வச்சிருக்கிறார்? நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். மாத்திரமல்ல, நீ மற்றவர்களுக்கு என்னவா இருக்கணும்? நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ ரட்சிக்கப்படணும், மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த இடத்துல அவன் கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது அவன் செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இதோ ஆண்டவர் அவனை எப்படி ஆசீர்வதித்தாராம்? செல்வ சீமானாய் வைத்தார். ஆனால் ஆபிரகாமுக்கு என்று ஒரு சின்ன இடம் கூட இல்லை என்று தான் பைபிள் சொல்லுகிறது. அவர் வச்சுக்கினே இல்லையா? ஆபிரகாமுக்கு எந்த இடமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், செல்வ சீமானாய் வைத்தார். காரணம் என்ன? நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். உன்னையும் என்னையும் தேவன் அதற்காகத்தான் வைத்திருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இதோ எப்படிப்பட்ட துர்ச்செய்திகள் எங்கள் பூசலை போல வரும் என்று சொல்லி திடீரென்று வரும். திடீரென்று இந்த காரியங்கள் நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க. நல்லா இருந்த பிள்ளைங்க, நல்லா இருந்த மகன்க, நல்லா இருந்த கணவன், நல்லா இருந்த மனைவி, எத்தனை காரியங்களை இன்றைக்கு பார்க்கிறோம். ஏன் இது நடந்து விட்டது என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆகவே எங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் விக்கனங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் அசையாமல் இருப்பானாம், தேவனையே சார்ந்திருப்பான். தேவன் அது எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுவித்து அவனை நடத்துவார். நான் சொல்கிறேன், அடிக்கடிக்கு என் வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தின அந்த விதங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இவ்வளவு தான் என்று சொல்லி அநேகர் அவங்க உள்ளத்தில் எண்ணினார்கள். இவ்வளோ தான் இவர் முடிஞ்சது இவர் வாழ்க்கை என்று சொன்னி. ஆனால் ஆண்டவர் அந்த முடிவில் மீண்டுமாய் துவக்கத்தை கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அவருடைய சித்தத்தை ஒரு பிள்ளை கொடுத்து வைத்திருப்பார் என்று சொன்னால் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இதோ இப்பேற்பட்ட காரியங்களுக்குள்ளே நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமான ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருப்பார். எங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீதிமொழிகளில் கூட பாருங்களேன், 3வது அதிகாரத்தில் இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 24 நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. என்னது வாசிக்க கேட்போமா?
சடிதியான திகிலும் என்னது? சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? உன்னை காப்பார் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, மேலே இருக்கிற வசனத்தை வாசிங்க. 23, 24 வாசிமா. அப்பொழுது இது சிக்கிக்கொள்ளாமல் காக்கிற அந்த தேவன் உனக்கு இருப்பார் என்று சொன்னால், அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். உன் கால் என்ன பண்ணாதான்? இடராது. இன்றைக்கு இடறி போன கால்கள், ஏங்க எத்தனை காரியங்கள், எத்தனை ஆண்டவர் வசனங்களை கேட்டு இன்றைக்கு இடறி போய் கொண்டு ஆண்டவரை விட்டு விலகி போய் அநேக சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு அநேக மனிதர்களை குறை கொண்டு இன்றைக்கு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எங்கே இருக்கிறது அந்த கால்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒன்று மட்டும் சொல்லட்டுங்க, ஒரு ஆண்டவர் பிள்ளை, உண்மையாய் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் பிள்ளை, ஒரு நாள் தேவ சமூகத்தை அவன் இழப்பான் என்று சொன்னால், அவன் உள்ளத்தில் அவன் இருக்கிறான் பாருங்களேன், அந்த இடத்துல என்ன சூழ்நிலையே தெரியாது. அவன் உள்ளமெல்லாம் என்ன பண்ண, அவனை அப்படியே வாதிக்கும். இதோ ஒருவேளை அவனால் இயலாமல் வராமல் இருக்கும்போது அவன் துதித்து கொண்டு இருப்பான், அங்கேயும் ஜெபம் பண்ணின்னு இருப்பான். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு இருக்கும்போது அவனை வாதிக்கும். ஏதோ ஒரு காரியம் அவனை செய்யும். அவன் உள்ளத்தில் அமைதலாக இருக்கவே முடியாது, அமைதலாக இருக்க முடியாது. இது உண்மை, இது உண்மை. என் வாழ்க்கையில் நான் பார்த்தேன். ஒரு முறை இதே பிரான்ஸ் தேசத்தில் ஊழியர்களை செய்து கொண்டு இருக்கும்போது அந்த ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணுறார். ஆனால் அன்றைக்கு ஒருத்தர் மேலே ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ள போராட்டம். ஆனால் அங்கே வசனம் சொல்லுகிறது, நீ மன்னிப்பா என்று சொன்னால் உன் பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று சொல்லி. ஆனால் என் வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத ஒரு காரியம் ஏதோ ஒன்று வந்து இருக்கிறது. அப்பொழுது எனக்குள்ள அந்த காரியம் ஒரு போல மாற்றினது எனக்கு. நான் உண்மை சொல்லுகிறேன், இது எங்கள் வீட்டு எதிரில் அங்கே தான் நடந்தது அந்த ஊழியம். ஆனால் அன்றைக்கே ஆண்டவரே, இதை நான் ஆண்டவரை முழுமையாக மன்னிக்கிறேன், இதை எடுத்து போடுங்க என்று சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில் அந்த காரியம் விட்டு விலகி போயிட்டு, அந்த மனிதனை குறித்து எனக்கு எந்த இதுவும் இல்லாமல் நான் அப்படியாய் மன்னித்து அந்த இடத்துல ஒப்பு கொடுத்த போது என் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியாய் என்னை உடனடியாய் அவர் மாற்றி போட்டதை நான் சொல்ல முடியும். இதுதான் அங்கே பார்க்குறோம் நாங்கள். சரி, அப்போ பாருங்கள், பயமின்றி அவன் வழியில் நடப்பான், கால் இடராது. வாசிங்க 24. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், படுத்து கொள்ளும் போதும் நித்திரை இன்பமாக இருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து எங்கள் வாழ்க்கையில் இதோ வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீ படுக்கும் போதும் நீ படுத்து கொள்ளும் பொழுதும் உன் நித்திரை என்னவா இருக்குமா? இன்பமாக இருக்கும். எப்பொழுது? நீ கர்த்தரை நம்பி இருக்கும் போது, கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது. இதோ தயவு செய்த அன்பானவர்களே, ஒருவேளை நாங்கள் யாரையோ குறித்து கசப்பு இருக்கலாம், அவர்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கலாம், எங்களுக்கு தவறுகளை, எங்களுக்கு இழப்புகளை கொண்டு வந்திருக்கலாம், எங்களை இல்லாத காரியங்களை சொல்லி எங்களை நோக்கடித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் தெரிந்திருக்கிற நாங்களும் நீங்களும் செய்ய வேண்டியது ஒன்றுதான். முதலாவது நாங்கள் அவர்களை மன்னிக்கணும். நாங்கள் அந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவளை மன்னிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இதோ எங்கள் வாழ்க்கையில் இதோ அந்த பாடுகள் எல்லா துன்பங்களும் நீக்கி இன்பமாய் மாற்றுகிற கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அவர் பாருங்களேன், இன்பமான ஒரு நித்திரையை அவர் தந்து உன்னை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எப்பொழுது? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, ஏசாயாவின் புஸ்தகத்தில் பாருங்களேன், இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஏசாயா 47வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. அந்த இடத்துல என்ன சொல்லுகிறது? ஏசாயா 47 11வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிங்க. தீங்கு உன்மேல் வரும், தீங்கு உன்மேலே வரும். பாருங்களேன், தீங்கு உன்மேலே வரும். அது எங்கே இருந்து உதித்தது என்று நீ அறியாய். அது எங்கே இருந்து உதித்தது என்று உன்னால் என்னது அறியாய். உனக்கு தெரியாது தீங்கு எப்படி வரும் என்று சொல்லி உன்னால் தெரியாது, உனக்கு தெரியவே தெரியாது. யோசித்து பாருங்க, எத்தனை தீங்குகள், எத்தனை பாடுகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தது.
மனிதர்கள் எங்களுக்கு எடுத்து இன்றைக்குங்க அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரியுங்களா? இந்த பில்லி சூன்யம் என்று சொல்லி மனிதனை பாருங்களேன், மனிதனை என்னது அழிக்கிறதை, அவன் அப்படியே நிர்மூலமாயிடணும், அவன் வாழக்கூடாது, அவன் செழித்திருக்கக்கூடாது, அவன் உயர்ந்திருக்கக்கூடாது. யோசித்து பாருங்க. இன்றைக்கு இதை செய்கிறது நம்ம தேசத்தில் தான் நினச்சா புள்ளி விவரம் சொல்கிறாங்க, இந்த பிரான்ஸ் தேசத்தில் தான் அதிகமாக என்ன பண்ணுறாங்களாம், அது செய்கிறாங்களாம், மனிதனை அழிக்கும்படிக்கு. யோசித்து பாருங்கள். அன்பான சகோதரி சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படி வரும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. அந்த வசனத்தை வாசிமா மீண்டும். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், உன்மேல தீங்கு வரும், அது எங்கிருந்து உதித்தது என்று நீ அறியாய். விக்கனம் உன்மேல் வரும். விக்கனம், அதுதான் நான் சொன்னேன், விக்கனம் உன் மேல வரும். அந்த தீங்கு, இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அந்த விக்கனம் பொருளாக இருக்கிறது. அது விக்கனம் உன் மேல வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். உன்னால அது என்ன பண்ண முடியாது, நிவர்த்தி நீ சரி செய்து கொள்ள முடியவே முடியாது, முடியவே முடியாது. இயேசு மாத்திரம்தான் அதுக்கு விடுதலை. இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில இது அதை மாற்ற முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே வாசிங்க என்ன சொல்லுது, நீ அறியாதபடிக்கு சடிதியாய் உண்டாகும் பல்கடிப்பு உன்மேல் வரும், உன்மேலே வரும், உன்மேலே வரும். அதிலிருந்து நீ தப்பித்துக்கொள்ள கர்த்தரை நம்பி இருக்கிறாயா? யாரை நம்பி இருக்கிறோம்? எங்கள் நம்பிக்கை யார்? நாங்கள் யாரை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம்? தேவனையா, தேவ பிள்ளைகளையா, குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளையா? யோசித்து பார்ப்போம். எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் இந்த வசனங்களை எங்களோடு பேசுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இது மாத்திரமல்ல, அந்த இடத்துல பாருங்களேன், பிரசங்கின் புஸ்தகத்தில் பாருங்களேன், ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் மீண்டுமாய் பாருங்கள், எங்களுக்கு அநேக நம்பிக்கைகள் உண்டு, அநேக காரியங்களை மனிதன் சொல்லுவான், என்கிட்ட எல்லாம் இருக்குது, எல்லாம் இந்த பணம் இருக்குது, பலம் இருக்குது என்று சொல்லி, ஆனால் அது எல்லாம் வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க முடியும். பிரசங்கிங்களை பாருங்களேன், என்ன சொல்கிறார் பாருங்களேன், யோபு சொன்னது போல் இங்கே இருக்கும். அந்த ஒரு காரியம் என்ன நடக்கிறது? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யம் என்னது? அந்த ஐஸ்வர்யம் பாருங்களேன், நீ பணத்தின் மேலே, உன் பலத்தின் மேலே ஏதோ ஒரு காரியத்தில் நீ நம்பிக்கையா இருப்பாய் என்று சொன்னால் அது என்னதான்? அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அது விக்கினத்தால் என்ன பண்ணுமா? அழிந்து போகும். அதெல்லாம் அழிந்து போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்புறமா என்ன நடக்கிறது? அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை, யாதொன்றும் இல்லை என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இப்பதான் பாருங்களேன், யோபு சொன்னது போல இங்க சொல்லுகிறார். வாசிங்க, என்னது அது? தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தது போலவே நிர்வாணியா திரும்பி போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு போவதில்லை, வந்த பிரகாரமும் போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. காற்றுக்கு பிரயாசப்பட்டான், அவனுக்கு லாபம் என்ன லாபம்? உலகம் முழுவதுமாய் நீ லாபம் பண்ணினாலும் கர்த்தருடைய ரட்சிப்பை நீ இழப்பாய் என்று சொன்னால், தேவ சமூகத்தை, தேவனை நீ இழப்பாய் என்று சொன்னால் உனக்கு என்ன லாபம்? என்ன வரும் உனக்கு? யோசித்து பாருங்க. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு நாங்கள் விலகி போவோம் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில என்ன வரும்? யோசித்து பாருங்க. ஆகவே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நீ நிர்வாணியாகி வந்தாய், நிர்வாணியா தான் போகிறாய். கொஞ்ச நாள் நாங்கள் இந்த பூமியில வாழ போகிறோம். இன்னொரு காரியம் சொல்லட்டுமா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனை மண்ணு கொண்டு தேவன் ஏன் சிரிக்கிறார், தேவன் ஏன் அப்படியா நடக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், அநேக முறை அநேக கொத்தாய் மரித்து போகிறார்களே, ஆயிரக்கணக்கான பூமி அதிர்ச்சி, இப்படியெல்லாம் பார்க்கும்போது தேவனுக்கு கண்ணு இல்லையா இப்படியெல்லாம் சொல்லி அது ஜனங்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆனால் கண்ணு இல்லையா கர்த்தருக்கு? எல்லாம் இருக்கிறது. அது எல்லாம் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் கோபாக்கினை வரும்போது இப்பேற்பட்ட காரியங்களை தேவன் அனுமதிக்கிறதையும் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நீ சொல்லுகிற, நீ உன் வாழ்க்கையில விக்கனம் என்று நீ வாசம் பண்ண கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாயா? கடல் வழியில நடந்தாயா? நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தாயா? உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆராய்ந்து பார் என்று இதோ இந்த ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது.
ஆகவே அன்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவது ஒன்றுமில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரசன்னம் தான். மனிதனை ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கினார், ஆனால் அவன் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி ஆண்டவர் படைத்தார். ஆனால் பிசாசு அப்படி அல்ல. பிசாசு மண்ணில் உருவாக்கல. அவன் எங்கே உருவாக்கப்பட்டான்? எங்கே உருவாக்கப்பட்டான்? தேவதூதனாய் பரலோகத்தில் அவன் படைக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் அவன் எழும்பினதுனாலே அவனை என்ன பண்ணினாரு? கர்த்தர் தள்ளிவிட்டார் என்று அவன் பிசாசாய் மாறினான். ஆனால் இப்பொழுது இதோ கர்த்தர் ஒரு தீர்மானத்தை எடுத்து மனுக்குலத்தை இப்படியாக விடாதபடிக்கு அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு மனிதனாய் வந்து உன்னை என்னை மீட்டு இன்றைக்கு நீதிமான்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிற காரணம் என்ன? இதோ நீ பரலோகத்துக்கு வர வேண்டும். இந்த பூமியிலே உன் வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான். அது ஆண்டவருக்காக நீ வாழ்ந்து, அது மாத்திரமல்ல, உன் சந்ததிகளை, உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கை எல்லாவற்றிலும் கர்த்தரை பிரதிபலித்து ஆண்டவருக்காக நீ வாழும் பொழுது கடைசி ஆண்டவர் வருகையில் அவர் ஆண்டவரோடு நீ போக அது வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இதோ இந்த காரியங்களை நாங்கள் கடைப்பிடிக்கிறோமா? மாத்திரமல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தயவுசெய்து சங்கீதம் 87வது அதிகாரத்தில் கூட பாருங்களேன். இங்கே ஒரு மனிதன் பாருங்களேன், அவர் ராஜாவாக இருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல இந்த மனுஷனை குறித்து பாருங்களேன், அவருக்கு ஒரு பயம் வருது. அவர் என்ன சொல்லி அவர் செய்கிறார் பாருங்களேன். 57:1 வாசிங்க, எடுத்து வாசிங்க. சங்கீதம் 57:1 பாருங்களேன், வாசிங்க. சீக்கிரமாய் வாசித்து நாங்கள் முடிப்போம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே. ஏன்னா இங்கே தாவீதை குறித்து சொல்லுது. சவுலுக்கு பயந்து அவன் அப்படியாய் வரும் பொழுது பாருங்களேன், அந்த தாவீது சொல்றாரு, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. ஓஹோ, என் ஆத்துமா உண்மை என்ன பண்ணுகிறதா? அண்டிக் கொள்ளுகிறது. தேவனை அண்டிக் கொள்ளுகிறதா? ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவதி என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. நாங்கள் யாரை அண்டிக் கொள்ளுகிறோம்? யாரை சார்ந்து இருக்கிறோம்? யாரை நாங்கள் பற்றி கொண்டு இருக்கிறோம்? இதோ தாவீது சொல்றாரு, அவன் ஆபத்தில் பூசல் போல இதோ வரும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வரும் பொழுது அவன் யாரை அண்டிக் கொள்ளுகிறான்? கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். வாசிமா. விக்கினங்கள் கடந்து போக மட்டும், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் ஆண்டவரே உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். நிறைய நேரத்தில் இந்த செட்டையினும் தெரியல, சேட்டையினும் தெரியல. சேட்டைனாக்கா என்ன தெரியுமா? சேட்டை பண்ணுறது, இல்லாததெல்லாம் செய்கிறது. அதல்ல, சேட்டை அல்ல, செட்டை. அல்லேலூயா. அது தெரியும்ல, இறகு போல. அந்த செட்டைக்குள்ளே என்ன பண்ணுவேன்? நான் வந்து அடைவேன் ஆண்டவரே. உங்கள் சட்டைக்குள்ளே நான் மறைந்து கொள்வேன். அதனால தான் உன்னதமானவருடைய மறைவில் நிற்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலில் தங்குவான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே, அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், நாங்களும் அமைதலாய் இன்றைக்கு தேசங்கள், ராஜ்யங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எத்தனை கலவரங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். எல்லா தேசங்களில் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. பாருங்களேன், யோபு 3வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25-26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் பயந்த காரியம் என்னது? எனக்கு நேரிட்டது. பாருங்களேன், அந்த இடத்துல யோபு என்ன செய்யறாரு? அப்போ அவர் பயந்த காரியம் என்ன பண்ணிச்சான்? அவர் வந்ததாம். அப்போ அவர் உத்தமன், சன்மார்க்கன் எல்லாம் ஆண்டவரே அவருக்கு சாட்சி சொல்றாரு. எல்லாம் உண்மைதான். ஆனால் அன்பானவர்களே, சில நேரங்களிலே நாங்களே சில காரியங்களை பயந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல நான் பயந்த காரியம் எனக்கு என்ன பண்ணுது? நேரிட்டது. நாங்கள் பாருங்களேன், நெகட்டிவாகவே பேசினுக்கிறது, நெகட்டிவாகவே சொல்லினுக்கிறது, பாசிட்டிவாக பேசுறது இல்லை. நெகட்டிவாக உருப்பட மாட்டேன். கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான்? உருப்படவே மாட்டான். அது உண்மை. ஆகவே இது பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இப்ப எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதல் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோபு சொல்றாரு,
இதோ இந்த இடத்துல தெளிவாய் சொல்கிறேன், என் சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதல் இல்லை, எனக்கு தத்தளிப்பே இதோ மிஞ்சி இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் அழைத்த தேவன் அப்படியாக அவன் தத்தளிப்பிலே அவனை விட்டார் என்று சொன்னால் இல்லவே இல்லை. ஆனால் அதுக்கு நாட்கள் எடுத்தது அன்பானவர்களே. 1வது அதிகாரத்தில் யோபுல ஆண்டவர் அவனுக்கு இதோ அந்த இடத்துல சாட்சி சொன்னார். பிசாசு அந்த இடத்துல அவனை சோதித்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் முடிவில் 42வது அதிகாரத்தில் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இதோ யோபுவை கர்த்தர் மேன்மையாய் இரட்டத்தனையாய் அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இதோ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. உன்னையும் ஆண்டவர் அப்படியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சுகத்தை தந்து, இளைப்பாறுதலை தந்து, அமைதலை தந்து, உன் வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்புகளை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உன் வாழ்வை செழிக்க செய்ய விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களை குறித்தே நாங்கள் செய்து கொண்டு நாங்கள் எங்களை குறித்தே நாங்கள் சிந்திப்போம் என்று சொன்னால் அது சுயநலமாக இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னது வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடு பாருங்களேன், நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே நாங்கள் என்ன பண்ணோமா, ஜெபிக்க வேண்டும். அதனால தான் வாசு கூட்டத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் தேசங்களுக்காக, எங்கள் பட்டணங்களுக்காக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எப்படி ஆபத்து வரும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. எப்படி வரும் என்று, எந்த சூழ்நிலை வரும் என்று எங்களால் யூகிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவை எல்லாவற்றிலிருந்தும் நீ தப்பித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். கடைசியாக சங்கீதம் 107வது அதிகாரத்தில் சங்கீதம் 107 பாருங்களேன் என்ன சொல்லுது. 29வது வசனம் வாசிமா. சங்கீதம் 107வது அதிகாரம் 29-30 வாசிங்க சீக்கிரம். அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அதிசயத்தின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அவரை நாங்கள் என்ன செய்யணுமா, அவர்கள் துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் எங்கே வாசிக்கிறீங்க நீங்கள்? பார்த்தீங்களா? ஆமாம், இல்லை பார்த்தீங்களா, சங்கீதம் 107 நீங்கள் 29-30 வாசிமா. கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கொந்தளிப்பை அவர் என்ன பண்ணுவாராம், அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அதன் அலைகள் என்ன பண்ணுதுதான், அடங்குகிறது. ஆண்டவர் சொன்னார், இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தை அமைதல் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கொந்தளிப்புகளும் அநேக காரியங்கள், இதோ சுகமா, பண தேவையா, எது இருக்கட்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்மா காரியங்களுக்குள்ள இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்களிலே நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் அது எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் அதை அலைகளை அடக்குகிறார். வாசிங்க. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்களேன், அவர்கள் நினைத்ததை, அவர் சிந்தித்ததை, அவனுடைய விரும்பினதை கர்த்தர், அதுதான் பைபிள் சொல்கிறது, அவர் விரும்பினதை தருகிற கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. இதோ கர்த்தர், இதோ இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட காரியங்களை செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். முதலாவது கேட்டோம், அது அவங்க வந்து நாங்கள் கேட்க மாட்டோம், செவி கொடுக்க மாட்டோம், அந்த ஆலோசனை நாங்கள் புறப்பணிப்போம், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்லை ஆண்டவரே, உமது வார்த்தையை கேட்போம் ஆண்டவரே. அதே நீதிமொழிகளில் நீங்கள் 24 வாசித்தீங்க, 23வது வசனத்தை மாத்திரம் வாசித்து எல்லாரும் எழுந்து நிற்போமா? தயவுசெய்து வாசிமா, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஹல்லேலூயா. என் ஆவியை உங்கள் மேலே அருளச் செய்வேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாரும் எழுந்து நின்று இன்றைக்கு ஆண்டவரே, அப்பா, ஒரு வேளை ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல் போனது நிமித்தம் அநேக காரியங்கள் யோபு சொன்னான், எனக்கு ஆரோக்கியம் இல்லை,
எனக்கு அமைதி இல்லை, அவனுக்கு அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லா பயத்தையும் ஆண்டவரே எடுத்து போடுங்கப்பா, என் வாழ்வை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி எங்கள் ஆண்டவரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே இதோ இப்பொழுது சுவாமி என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்து, ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எங்கள் குரலுக்கு செவிசாய்க்கிற கர்த்தர் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் ஆண்டவரே உள்ளும் புறமும் ஆண்டவரே அவன் ஆண்டவரே பூர்ணப்படுவான், அவன் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னீரே. அவன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நான் மாற்றுவேன் என்று சொன்ன தேவனே, இதோ எல்லா பயங்களும் ஆண்டவரே இன்றைக்கு ஜெயமாய் மாறுவதாக ஆண்டவரே. எல்லா பயத்துக்கும் ஆண்டவரே நீர் விலக்கி நடத்துகிற கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? பாடல் ஒன்று சொல்லுகிறது, பயப்படாதே கலங்கிடாதே, இதோ இயேசு நம்மோடு உள்ளார் என்று சொல்லி. இந்த பாடை நான் பாடும்போது, இந்த வரிகளை பாடும் பொழுது நீங்கள் அப்பொழுதையே ஒப்பு கொடுத்து ஆண்டவரத்தில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நம்பிக்கை நீர் ஆண்டவரே, எங்கள் சுயத்தில் அல்ல ஆண்டவரே, எங்கள் அறிவில் அல்ல ஆண்டவரே, எங்கள் பணத்தில் அல்ல ஆண்டவரே, எங்கள் பலத்தில் அல்ல ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்புகிறவர்களை ஆண்டவர் செழிக்க செய்வார், அவர் ஆசீர்வாதமாக வைப்பார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடினால இன்றைக்கு ஆண்டவரே என்னை நான் தருகிறேன் என்று சொல்லி எல்லா வருத்தங்களையும் ஆண்டவர் நீக்கி போட்டு, எல்லா வியாதிகளையும் மாற்றி, எல்லா வேதனை கலக்கங்களை நீக்கி ஆண்டவரை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? பயப்படாதே கலங்கிடாதே, இயேசு நம்மோடு உள்ளார். பயப்படாதே கலங்கிடாதே, இயேசு நம்மோடு உள்ளார். கரம் பிடிப்பா, கண்ணி துடைப்பா, வழி நடத்துவா கர்த்தர் இயேசு. கரம் பிடிப்பா, கண்ணி துடைப்பா, கர்த்தர் இயேசு. பயப்படாதே கலங்கிடாதே, இயேசு நம்மோடு உள்ளார். சொல்லுவா, பயப்படாதே இயேசு நம்மோடு உள்ளார். கரம் பிடிப்பா, கண்ணி துடைப்பா, வழி நடத்துவா கர்த்தர் இயேசு. கரம் பிடிப்பா, கண்ணி துடைப்பா, வழி நடத்துவா கர்த்தர் இயேசு. வருத்தப்பட்டு பாரங்கள் சுமப்பவரே, இளைப்பாற இயேசு வந்தை வா. வருத்தப்பட்டு பாரங்கள் இளைப்பாற இயேசு வந்தை வா. ஆறுதல் நாயகரே இயேசு, ஆறுதல் நாயகரே. கரம் பிடிப்பா, கண்ணி துளைப்பா, வழி நடத்துவா கர்த்தர் இயேசு. கரம் பிடிப்பா, கண்ணி துளைப்பா, வழி நடத்துவா கர்த்தர் இயேசு. பயப்படாதே கலங்கிடாதே, இயேசு நம்மோடு உள்ளார். பயப்படாதே இயேசு நம்மோடு உள்ளார். வியாதியை கண்டு சோர்ந்திடாதே, இயேசுவின் வல்லமை உண்டு. வியாதியை கண்டு சோர்ந்திடாதே, இயேசுவின் வல்லமை உண்டு. நாமத்தில் சுகம் பெறுவோ, இயேசு நாமத்தில் சுகம் பெறுவோ. பயப்படாதே கலங்கிடாதே, இயேசு நம்மோடு உள்ளார். பாடுவோம், பயப்படாதே அல்லேலூயா, இயேசு நம்மோடு உள்ளார். கரம் பிடிப்பா, வழி நடத்துவா கர்த்தர் இயேசு. கரம் பிடிப்பா, கண்ணி துடைப்பா, வழி நடத்துவா கர்த்தர் இயேசு. வேதனை துன்ப நெருக்கத்திலே இயேசுவை கூப்பிடு நீ. வேதனை துன்ப நெருக்கத்திலே
இயேசுவை கூப்பிடு நீ கிருபையால் தாங்கிடுவா, உனக்கு கிருபையால் தாங்கிடுவா. கரம் பிடிப்பா, கண்ணி துடை வழி நடத்துவார். பாடுவோம். கரம் பிடிப்பா, கத்தரிசு பயப்பட. ஆண்டவரே, எல்லா பயங்களும் ஆண்டவரே ஜெயமாய் மாற்றுகிறவரே, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் விக்கனம் என்று வாசம் பண்ணி ஆண்டவரே பயத்துக்கு தூரமாகி அவர் அமைந்துள்ள வாழ்க்கை அவன் இம்மையிலும் அருமையிலும் வாழ்வான் என்று சொன்ன எங்கள் அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு ஒவ்வொருடைய கரத்தை நீர் பிடிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு கண்ணீரை துடைப்பீராக. எல்லா வியாதிகள் மறைவதாக, எல்லா துன்பங்கள் மறைவதாக, எல்லா சாபங்கள் நீங்குவதாக, எல்லா வேதனை மறைவதாக. பூமியில வாழ்கிற கொஞ்ச நாளும் அது கர்த்தருக்காக வாழும்படி ஒவ்வொருவரையும் இதை பார்க்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்பிடும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. கர்த்தர் அப்படி செய்தமைக்காக கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி சொல்லுகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்திலப்பா எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நாளை நீர் ஆசீர்வதி, கண்ணீரை துடைத்து வியாதி வேதனைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே சுகமாக இருக்க செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்து விட்டமைக்காக நன்றி. இயேசு ராஜாவின் நாமத்தை ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.